ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு என்ன செஞ்சோம், என்ன சாப்பாடு செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோவில். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கொஞ்சம் மாற்றி டிஃபன், சாப்பாடு, நைட் டின்னர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சது தேங்காய் பால் சாதம், உருளைக்கிழங்கு குருமா, பீன்ஸ் பொரியல். இதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சுருக்கோம். தேங்காய் பால் பாசுமதி ரைஸ் போட்டு செஞ்சுருக்கோம். சாப்பாடு அரிசியில் தான் தேங்காய் பால் சாதம் எப்பயும் செய்வோம். பாசுமதி ரைஸில் செஞ்சோம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து மிளகாய் பஜ்ஜியும் செஞ்சாச்சு. மிளகாய் பஜ்ஜியோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அது தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பாசுமதி ரைஸ் எடுத்தாச்சு. இந்த கப்பில் 2 கப்பு அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அவ்வளோது எடுத்துக்கலாம். அதை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கும் மேலே ஆனாலும் நல்லது தான். தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அரிஞ்சு மிக்சியில் அரைச்சி பால் புழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. இது பாசுமதி ரைஸ் தேங்காய் பால் சாதம் செஞ்சாவது. அது 2 கப்பு அரிசினா 4 கப்பு அளவு நமக்கு தேங்காய் பால் வேணும். அதை நம்ம புழிஞ்சி எடுத்துக்கிட்டுலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம அடுத்ததை ரெடி பண்ணிடலாம். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். சாப்பாட்டில் பார்க்க ஒரு அழகாக இருக்கும்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தயிர். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் குழந்தைங்கள சாப்பிட ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுனால கேரட் சேர்த்துருக்கேன். பிரியாணியில் மட்டும்தான் நம்ம கேரட் சேர்ப்போம். இந்த புலாவுலையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. கேரட் கொஞ்சம் வதங்கிட்டோம். மெத்தி சேர்த்தாவது. நம்ம ஊர் சைடு தேங்காய் பால் சாதத்தில் மெத்தி சேர்ப்போம், வெந்தயம்னு சொல்லுவாங்க. வெந்தயம் சேர்த்து தேங்காய் பால் சாதம் செய்வோம். அதே மாதிரி வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. மல்லி புதினா இலை சேர்த்தாச்சு. அடுத்தது தயிர் கொஞ்சம். தயிர் சேர்த்தா நமக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்க்கறதுனால தயிர் சேர்க்கலாமான்னு யோசிக்க வேணாம், சேர்க்கலாம். ரொம்ப ஒன்றும் கெடுதல் கிடையாது. அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணினது வடிகட்டியாச்சு. அரிசியை போட்டு லேசாக கிளறிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நமக்கு உடையாமல் சாப்பாடு கிடைக்கும். கொஞ்சம் வதக்குறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு மணமாக இருக்கும். நெய் இப்போதைக்கு சேர்க்கல, சாப்பாடு கடைசியாக தம் வச்சு முடிஞ்ச பிறகு கடைசியாக சேர்த்துக்கலான்ட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இறக்கிடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அரிசி கொஞ்சம் நேரம் கலர்ன பிறகு இந்த தேங்காய் பால் இந்த கப்பில் 4 கப்பு நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதுலேயே 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி தேங்காய் பால் சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். மீனுக்கு தான் தயிர் சேர்க்கக்கூடாது. நம்ம மற்றது தேங்காய் பால் சேர்க்கும்போது தயிர் சேர்க்கலாம். நமக்கு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பார்க்கும்போதே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. தேங்காய் பால் நல்லா
புலாவோடு சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, கொஞ்சம் புழுங்கிட்டோம். இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களும் பார்த்தோன்னே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுருக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்தாச்சு. நெய் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த சாதத்துக்கு அடுத்தது சைட் டிஷ் செஞ்சுட்டு குழம்பு செஞ்சிடணும். இப்போ சைட் டிஷ் வந்து பீன்ஸ் பொரியல். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. மிளகாய் ஒன்று சேர்த்தாச்சு. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்தாச்சு. அதோட சாம்பார் தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்புத்தூள் சேர்த்துருக்கேன். பீன்ஸுக்கு நம்ம வெறும் பீன்ஸே நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் பச்சை வாடையோட கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. அதில் ஏதாவது மசாலா சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பொடி சேர்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ லேசாக துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் கடைசியாக போட்டு நம்ம இறக்கிடலாம். பீன்ஸ் நமக்கு நல்லா வெந்துருச்சு. கேரட் போட்டது ஒரு அழகுக்கு தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம பீன்ஸை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா: பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேங்காய் கொஞ்சம் அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட். வானலியில் பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னா தக்காளி சேர்த்துடலாம். மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டுருவோம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நமக்கு ரெட் கலரில் கிடைக்கும். மிளகாய்த்தூள் கொஞ்சம் வதக்கின பிறகு பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, தயிர் கொஞ்சம், நம்ம கிழங்க ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, ஏற்கனவே வேக வச்சது தான். இந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். எல்லா மசாலா தூளும் சேர்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிட்டுருவோம். இது குருமாங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தேங்காய் தேவைப்படும். இது நம்ம மஞ்சள் போடலை. மஞ்சள் போட்டால் வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் உருளைக்கிழங்கு குழம்பு. இது நம்ம குருமா மாதிரி செய்கிறதுனால மஞ்சள் போடாமல் செய்கிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கும்போது கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி தூள் பண்ணது சேர்த்துக்கிறேன். எந்த சைவ சாப்பாட்லேயும் கஸ்தூரி மெத்தி சேர்த்தோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எலுமிச்சை ஜூஸ் கொஞ்சம்
புளிப்பு சுவைக்காக 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நம்ம சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமா ரெடி. சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாஸ்மதி ரைஸில் நம்ம புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். கேரட்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணினதுனால அதில் பீன்ஸை நீட்டமாக அரிஞ்சு போடல. அதோடு நம்ம பட்டாணி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம், இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு குருமா இதில் சேர்த்துடலாம். இதோட பீன்ஸ் பொரியலோட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட அழகாக சாப்பிட்ருவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட மிளகாய் பஜ்ஜி சேர்த்து வச்சுருக்கேன். அதோட வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட சிரமமாக இருக்கும், பெரியவங்க விரும்பி சாப்பிட்லாம். சூப்பரான பாசுமதி தேங்காய் பால் புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.